கல்லூரியின் கடைசி பக்கம். மாணிக்கம் மற்றும் தாரா இருவரும் அந்த கல்லூரியின் சீனியர்கள் மற்றும் காதலர்கள். கல்லூரியிலேயே செல்வாக்கு மிக்கவர்கள். விளையாட்டாக மற்றவர்களை கேலி செய்வது அவர்களுக்கு பொழுதுபோக்கு. ஒரு புதிய கல்வியாண்டு தொடங்கியது. முதலாம் ஆண்டு மாணவியாக நீலா என்ற அமைதியான பெண் கல்லூரிக்குள் நுழைந்தாள். நீலா மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவள். படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துபவள். ஒரு நாள் மாணிக்கமும் தாராவும் நிலாவை வம்பிழுக்க முடிவு செய்தனர். நிலா ஒரு ரகசிய டைரி வைத்திருப்பதை தாரா கவனித்தாள். விளையாட்டாக அந்த டைரியை திருடி அதில் நிலா யாரோ ஒரு சீனியரை ஒரு தலையாக காதலிப்பதாக ஒரு பொய்யான பக்கத்தை எழுதி அதை தாரா கல்லூரியின் நோட்டீஸ் போர்டில் ஒட்டினாள். உண்மையில் நீலா தன் குடும்ப கஷ்டங்களை பற்றித்தான் அதில் எழுதியிருந்தாள். ஆனால் இந்த தவறான புரிதலால் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் நிலாவை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தனர். அவமானத்தை தாங்க முடியாத நிலா யாரிடமும் எதுவும் சொல்லாமல் அன்று மாலை கல்லூரியில் பழைய கட்டிடத்தின் மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டாள். நிலாவின் இறப்பிற்கு பிறகு ஒரு வாரம் கழிந்தது. மாணிக்கமும் தாராவும் குற்ற உணர்ச்சியில் இருந்தனர். ஆனால் அன்று முதல் கல்லூரியில் விசித்திரமான சம்பவங்கள் நடக்கத் தொடங்கின. லேபில் தனியாக இருக்கும்போது தாராவின் பின்னால் நிலா நிற்பது போன்ற பிம்பம் தெரிந்தது. மாணிக்கத்தின் பைக்கில் நிலாவில் டைரி பக்கங்கள் இரத்த கரைகளுடன் தானாக வந்து விழுந்தன. நிலாவிற்கு வானதி என்ற ஒரு அக்கா இருந்தாள். அவள் ஒரு சூனியக்காரி, ஆத்மாக்களுடன் பேசும் சக்தி கொண்டவள் என்று பேசப்பட்டது. நிலாவின் மரணத்திற்கு பழிவாங்க வானதி நிலாவின் ஆவியை கல்லூரியிலேயே ஏவிவிட்டாள். ஒரு நாள் இரவு அசைன்மெண்ட் முடிக்க மாணிக்கமும் தாராவும் கல்லூரியின் லைப்ரரியில் தங்கியிருந்தனர். திடீரென லைப்ரரியின் கதவுகள் அனைத்தும் மூடிக்கொண்டன. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நிலாவின் ஆவி பயங்கரமான உருவத்துடன் அவர்கள் முன் தோன்றியது. ஆவி தாராவை தூக்கி எறிந்தது. மாணிக்கம் தடுக்க முயன்றபோது அவனையும் தூக்கியது. அவர்கள் இருவரும் உயிருக்கு பயந்து ஓடினர். ஆனால் கல்லூரி வளாகம் ஒரு பெரிய மாயச்சுழல் போல அவர்களை வெளியே விடாமல் தடுத்தது. இறுதியாக அவர்கள் நிலா தற்கொலை செய்து கொண்ட அதே மாடிப்பகுதிக்கு வந்து சேர்ந்தனர். அங்கே வானதி நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்களில் பழிவாங்கும் வெறி இருந்தது. நிலாவின் ஆவி அவர்களை கொல்ல நெருங்கியது. மாணிக்கம் கதறிக்கொண்டு வானதியின் காலில் விழுந்தான். வானதி அக்கா, எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் அவளை காதலுக்காக கேலி செய்யவில்லை. அந்த டைரி பக்கத்தை மாற்றியது ஒரு முட்டாள்தனமான விளையாட்டு தான். ஆனால் அவள் அதை தவறாக புரிந்து கொள்வாள் என்று நாங்கள் நினைக்கவில்லை. நிலா ஒரு புனிதமான பெண் என்று இப்போதுதான் எங்களுக்கு தெரிகிறது. தாரா அழுது கொண்டே நிலாவின் ஆவியிடம் பேசினாள். நிலா, உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பது எங்கள் நோக்கமல்ல. நாங்கள் செய்தது மிகப்பெரிய தவறுதான். தயவு செய்து எங்களை மன்னித்துவிடு. உன் குடும்பத்திற்கு நாங்கள் என்றென்றும் உதவியாக இருப்போம். அவர்களது உண்மையான கண்ணீரும் மன்னிப்பும் வானதியின் மனதை மாற்றியது. நிலாவின் ஆவியும் மெதுவாக அமைதியடைந்தது. நிலாவின் முகம் பழையபடி சாந்தமாக மாறியது. வானதி கூறினாள், உங்கள் மன்னிப்பு நிலாவின் ஆத்மாவை சாந்தப்படுத்திவிட்டது. ஆனால் இந்த தழும்புகள் உங்கள் மனசாட்சியில் எப்பொழுதும் இருக்கும். இனி யாரையும் கேலி செய்யும் முன் நிலாவின் முகத்தை நினைத்து கொள்ளுங்கள். நிலாவின் ஆவி ஒரு ஒளியாக மாறி வானத்தில் மறைந்தது. மாணிக்கமும் தாராவும் உயிர் பிழைத்தனர். ஆனால் அன்று முதல் அவர்கள் மற்றவர்களை கேலி செய்வதை அறவே நிறுத்திவிட்டு ஏழை மாணவர்களுக்கு உதவும் நல்ல மனிதர்களாக மாறினர். மக்களே, கதை எப்படி இருந்தது மக்களே? இது போன்ற கதைகளை நீங்கள் மீண்டும் அதிகமாக கேட்க வேண்டும் என்று நினைத்தால் நம்ம மாணிக்கம் வீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் மாணிக்கம் வீஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் மாணிக்கம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.